இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாக வேற தாண்டி அந்த நாகம் எப்படி உன் வீட்டுக்குள்ள வந்துச்சு? உன் கணவனை எப்படி அழைச்சிட்டு போச்சு? நாகம் வீட்டுக்குள்ள வரல சாமி. இன்னைக்கு நான் என் கணவரோட நகை கடைக்கு போயிருந்தேன். அப்போ இந்த கடை தான் சந்தோஷமா? போன தடவை மாதிரி அந்த புத்துக்கு நெருப்ப வச்சு அந்த நாகத்தை நான் வர வைக்க பார்த்தேன். ம், ஆனா அந்த நாகம் நெருப்ப புத்துக்கு நெருங்க விடாம ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்கு சாமி. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சாமி. என் கணவர் அந்த நாகம் எங்க கூட்டிட்டு போயிருக்கு, அவர் என்ன ஆபத்துல இருக்காருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த நாகத்துக்கிட்ட இருந்து என் கணவரை காப்பாத்திட்டாங்க. என் கணவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னே தெரியல. எனக்கு ஒரு வழி காட்டுங்க சாமி. பதறாத, கொஞ்சம் அமைதியா இரு. உன் கணவருக்கு என்ன ஆச்சுன்னு நான் பார்த்து சொல்றேன். என்னாச்சு சாமி? என் கணவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க சாமி. நான் இப்பவே அங்க போய் ஏன் உயிரை கொடுத்தாவது அவர் உயிரை காப்பாத்துறேன். அதுக்கு அவசியம் இல்லம்மா. என்ன சொல்றீங்க? அப்போ அப்போ என் கணவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா? உன் கணவரோட உயிர் இப்ப அவரோட உடம்புல இல்ல. என்ன சாமி சொல்றீங்க? அந்த இச்சாதாரி நாகம் நினைச்சத செஞ்சு முடிக்க போகுது. உன் கணவரோட உயிரை அவரோட உடம்புல இருந்து எடுத்து பறிச்சுக்கிட்டு புத்துல இருக்கிற அந்த நாகத்தோட கணவருக்கு உயிர் கொடுக்க போய்கிட்டு இருக்கு. என்னால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. உனக்கு உன் கணவர் திரும்ப கிடைக்கணும்னா அது அந்த அம்மன் மனசு வச்சாதான். நீ போய் அந்த அம்மன் கிட்ட முறையிடு. கண்டிப்பா அம்மன் உன் கணவரை திரும்பி கொண்டு வந்து சேர்ப்பா. சரிங்க சாமி, நான் அம்மன் கிட்ட போய் கேக்குறேன். எனக்கு தாலி பிச்சு போட சொல்லி கேக்குறேன்.